இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிகழ்காலம். அதாவது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பேர் தான் நிகழ்காலம். இப்போ ஒருத்தர் வர்றார், அவர் வந்துக்கிட்டு இருக்காருங்கிறோம், போகிறோம், போயிட்டுருக்காருன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போது நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை பற்றி சொல்கிறது தான் நிகழ்காலம். இப்போது அதை நம்ம பார்க்க போகிறோம். அது சில வார்த்தைகளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனான்னா வருதல், ஆவோ, ஆயே, ஆவுங்க, ஆத்தாக. ஸோ ஆனான்னா வருதல். அதே மாதிரி ஜானான்னா போகுதல், கேள்னான்னா விளையாடுதல், காணான்னா சாப்பிடுதல், கரீதுனா வாங்குதல். இப்போ இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம வினைகளை வச்சு எப்படி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ சாதாரணமாக தாகும் தீகும், அதாவது மைங்கிறது மே எம்ஏவை மேன்னு சொல்கிறோம் இல்லையா. மையை போட்டு புள்ளி தான் போடுவோம், ஆனால் மேன்னு சொல்லுவோம். நான்கிறதுக்கு மே, ஆனால் எழுதும்போது மையை போட்டு புள்ளி மைம் தான் எழுதுவோம். அப்போ உச்சரிக்கும்போது மே எம்ஏவை மே இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, மே மாதம் அந்த மே தான். மே யூஸ் பண்ணால் ஹூங்கிறது வரணும் கண்டிப்பாக, வார்த்தை முடியும் போது. அப்போது நிகழ்காலத்தில் தாகும் தீகும், அதாவது தாகும் தீகும்னாக்கா மே யூஸ் பண்ணாக்க ஆணாக இருந்தாக்கா தாகும், அதே பெண்ணாக இருந்தால் தீகுன்னு முடியணும் அந்த வார்த்தை. மே வந்தாலே இந்த எண்டிங் தாகும் தீகுவில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது ஆனான்னா வருதல், ஆத்தாகுன்னு வருதுன்னு வச்சுங்களேன். மே ஆத்தாகும், அதே ஆணாக இருந்தால். அதே பெண்ணாக இருந்தால் மே ஆத்தீகும்னு சொல்லணும். ஓகேயா? ஆனால் தமிழில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அதை பார்க்குறோம். அதாவது அது எங்கே பார்க்க போகிறோம். அதேமாதிரி தும் வந்தால் நீ தேகோ, பெண்ணாக இருந்தால் தீகோ. தும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை முடியும் போது கண்டிப்பாக ஆணாக இருந்தால் தேகோன்னு முடியணும், பெண்ணாக இருந்தால் தீகோன்னு முடியணும். அதே மாதிரி வஹ் அவன், அதுக்கு ஆணாக இருந்தால் தாக, பெண்ணாக இருந்தால் தீகன்னு முடியும் போது. ஓகே. அடுத்த போல் வே ஏ ஆப்பு. வேனாக்க அவர்கள், ஏன்னா இவர்கள், ஆப்புன்னா நீங்கள், ஓகே தாங்கள். அந்த மாதிரி வார்த்தைகள் ஆரம்பித்தாச்சுனாக்கா தேகைன்னு முடியணும் ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் தீகைன்னு முடியணும். ஓகே. இப்போ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சொல்கிறோன்னா, மே தாகும் தீகும், தும் தேகோ தீகோ, வஹ் தாக தீக, ஏ வே ஆப் தேகை தீகை. இதான் சார் சிம்பிள். ஸோ இது ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். நம்ம ஈஸியாக இது பழக தானாக வந்துடும். ஞாபகம் வச்சுங்கிறதுல பழகினா வந்துடும். பட் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வருதல்ங்கிற ஒரு செயலை நம்ம எப்படி சொல்கிறோங்கிறத பார்ப்போம். இப்போது நான் வந்துனாக்க வருகிறேன்னு வருது, நான் வருகிறேன். ஆனால் அதே பெண்ணாக இருந்தாலும் நான் வருகிறேன் தான். இங்கே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நானில் வருகிறேன் தான் வரும். ஆனால் ஹிந்தியில் ஆணாக இருந்தால் தாகும், பெண்ணாக இருந்தால் தீகும் தான் வரும். கேட்கிறேங்கிறது காமன், இங்கே ஹிந்தியில் தாகும் தீகும். அதே மாதிரி நீ வருகிறாய், ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான் வரும். இங்கே தேகோ தீகோ, ஆணாக இருந்தால் தேகோ, பெண்ணாக இருந்தால் தீகோ அப்படின்னு முடியணும். இங்கே நீ தும் வரும். அதே மாதிரி அவன் வருகிறான், இங்கே ஆணுக்கு தாக, அவன் வருகிறான் தாக, அவள் வருகிறாள் தீக. இது பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் எப்படி மாற்று பாருங்கள். வருகிறேன், வருகிறாய், வருகிறான், வருகிறாள். அதுக்கு தகுந்த மாதிரி ஹிந்தியில் மாறுது. நாங்கள் வருகிறோம். ப்ளூரலாக இருந்தால் என்ன பண்ணுறோம், ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வருகிறோம் தான் வரும். ஆணாக இருந்தாலும் தேகை தான், பெண்ணாக இருந்தால் தீகை. ஆனால் தமிழில் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான், வருகிறோம். ஹிந்தியில் ஆண்களுக்கு தேகை, பெண்களுக்கு தீகை. அதே மாதிரி நீங்கள் வருகிறீர்கள், ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நீங்கள் வருகிறீர்கள் தான். ஆனால் ஹிந்தியை பொறுத்தவரையிலையும் ஆண்களாக இருந்தால் தேகை, பெண்களாக இருந்தால் தீகை.
அவர்கள் வருகிறார்கள், ஆண்களுக்கு தேகை. அவர்கள் வருகிறார்கள், ஆண்களாக இருந்தால் தேகை, பெண்களாக இருந்தால் தீகை. அதே மாதிரி இவர்கள் வருகிறார்கள், ஆண்களாக இருந்தால் தேகை, பெண்களாக இருந்தால் தீகை. ஸோ இதுதான் அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டியது. தாகும் தீகும், தும்மா இருந்தால் தேகு தீகு, வக்கா இருந்தால் தாக தீக, வே ஏ ஆப்புக்கு தேகை தீகை. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போது வார்த்தைகளை பார்ப்போம். வருகிறேன், செயல் வந்து வருகிறேன். இந்த வருகிறேங்கிற வார்த்தைக்கு எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நான் வருகிறேன், ஆணாக இருந்தால் தாகும், பெண்ணாக இருந்தால் தீகும். நீ வருகிறாய், ஆணாக இருந்தால் தேகோ, பெண்ணாக இருந்தால் தீகு. அவன் வருகிறான் தாக, அவள் வருகிறாள் தீக. நாங்கள் வருகிறோம் தேகை தீகை. நீங்கள் வருகிறீர்கள் தேகை தீகை. அவர்கள் வருகிறார்கள் தேகை தீகை. இவர்கள் வருகிறார்கள் தேகை தீகை. இப்போது இதை வச்சு வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். நான் வருகிறேன், மே ஆத்தாகும், மே ஆத்தாகும், மே ஆத்தாகும். அதே பெண்ணாக இருந்தால் நான் வருகிறேன், மே ஆத்திகும், மே ஆத்திகும். பெண்ணாக இருந்தால் மே ஆத்திகும்னு சொன்னாங்க. நீ வருகிறாய், ஆணாக இருந்தால் தும் ஆத்தேகோ, நீ வருகிறாய், தும் நீ ஆத்தேகோ வருகிறாய், தும் ஆத்தேகோ, தும் ஆத்தேகோ. அதே பெண்ணாக இருந்தால் தும் நீ ஆத்திகோ வருகிறாய், தும் ஆத்திகோ, தும் ஆத்திகோ. அவன் வருகிறான், வஹ் அவன் ஆத்தாக வருகிறான், வஹ் ஆத்தாக, வஹ் ஆத்தாக, வஹ் ஆத்தாக. அவள் வருகிறாள், வஹ் அவள் ஆத்திக வருகிறாள், வஹ் ஆத்திக, வஹ் ஆத்திக, வஹ் ஆத்திக. நாங்கள் வருகிறோம், ஹம் ஆத்தேகை, ஹம்னா நாங்கள், ஆத்தேகை வருகிறோம், ஹம் ஆத்தேகை, ஹம் ஆத்தேகை. அதே பெண்ணாக இருந்தாக்க ஹம், பெண்கள் 2-3 பேர் இருக்காங்க, நாங்கள் வருகிறோம்னு சொல்கிறோம், ஹம் ஆத்திகை, ஹம் ஆத்திகை, ஹம் ஆத்திகை. நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள்ங்கிறது ஆண். நீங்கள் 4-5 பேராக பார்க்குறீங்க, நீங்கள் வருகிறீர்கள்னா ஆப் ஆத்தேகை, ஆப் ஆத்தேகை. ஆப்னா நீங்கள், ஆத்தேகை வருகிறீர்கள், ஆப் ஆத்தேகை. அதே பெண்களாக இருந்தால் ஆப் ஆத்திகை, ஆப் ஆத்திகை, ஆப் நீங்கள், ஆத்திகை வருகிறீர்கள். அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வருகிறார்கள்னா வே அவர்கள், ஆத்தேகை வருகிறார்கள் ஆண்கள். அவர்கள் ஆண்களாக இருந்தாக்க அவர்கள் வருகிறார்கள், வே ஆத்தேகை, வே ஆத்தேகை, வே ஆத்தேகை. அதே பெண்களாக இருந்தாக்க வே ஆத்திகை, அவர்கள் வருகிறார்கள், வே அவர்கள், ஆத்திகை வருகிறார்கள், வே ஆத்திகை. இவர்கள் வருகிறார்கள், இவர்கள், இவர்கள் வருகிறார்கள். அது வந்து அவர்கள் வே, இங்கே அவர்கள் வே வந்தது. இப்போ இவர்கள், இவர்களுக்கு ஏ, இவர்கள் வருகிறார்கள், ஏ ஆத்தேகை, ஏ இவர்கள், ஆத்தேகை வருகிறார்கள், ஏ ஆத்தேகை, ஏ ஆத்தேகை, ஏ ஆத்தேகை. இதே பெண்களாக இருந்தாக்க, இங்கே இருக்கிறவங்க பெண்களாக இருந்தாங்கன்னா ஏ ஆத்திகை, ஏ இவர்கள், ஆத்திகை வருகிறார்கள், ஏ ஆத்திகை, ஏ ஆத்திகை. இப்போ போகிறேன்கிறத வச்சு நம்ம பேசுவோம். ஜானாகன்னா போதல், போகிறேங்கிற வார்த்தையை பற்றி சொல்லுவோம். நான் போகிறேன், ஆனா இருந்தால் மே ஜாத்தாகும், மே நான் ஜாத்தாகும் போகிறேன், மே நான் ஜாத்தாகும் போகிறேன், மே ஜாத்தாகும். அதே பெண்ணாக இருந்தால் மே ஜாத்தி ஹூँ, மே நான் ஜாத்தி ஹூँ போகிறேன், மே ஜாத்தி ஹூँ, மே ஜாத்தி ஹூँ. நான் விளையாடுகிறேன், நான் மே கேல்தா ஹூँ விளையாடுகிறேன், மே கேல்தா ஹூँ நான் விளையாடுகிறேன், மே கேல்தா ஹூँ, மே கேல்தா ஹூँ, மே கேல்தா ஹூँ. ஆனால் இருந்தால் இப்போ பெண்ணாக இருந்தால் மே நான் கேல்த்தி ஹூँ விளையாடுகிறேன், மே கேல்த்தி ஹூँ, மே கேல்த்தி ஹூँ, மே கேல்த்தி ஹூँ. அதே மாதிரி நான் சாப்பிடுகிறேன், நான் மே சாப்பிடுகிறேன் காத்தா ஹூँ, அதாவது ஆணுக்கு,
மே காத்தாகும், மே காத்தாகும், மே காத்தாகும். அதே பெண்ணாக இருந்தால் மே காத்திகும், மே காத்திகும், மே காத்திகும். அடுத்த போல் நான் வாங்குகிறேன், ஒரு பொருளை வாங்குகிறேன். நான் வாங்குகிறேன், மே கரீதுதாகும், மே நான் கரீதுதாகும் வாங்குகிறேன், மே கரீதுதாகும், மே கரீதுதாகும். அதே பெண்ணாண்டா, ஆனாண்டா கரீதுதாகும். பெண்ணாண்டாக்க மே கரீது தீகும், மே நான் கரீது தீகும் வாங்குகிறேன், மே கரீது தீகும், மே கரீது தீகும், மே கரீது தீகும். இப்போது நான் முடிவு போச்சு. அடுத்த போல் நீன்னா தேகோன்னு முடியணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, தேகோ எண்டிங்கில். ஸோ தும் நீ போகிறாய், தும் ஜாத்தே ஹோ ஆனந்தா, தும் ஜாத்தே ஹோ, தும் ஜாத்தே ஹோ, தும் நீ ஜாத்தே ஹோ போகிறாய். அதே பெண்ணாக இருந்தால் தும் ஜாத்தி ஹோ, தும் நீ ஜாத்தி ஹோ போகிறாய், தும் ஜாத்தி ஹோ, தும் ஜாத்தி ஹோ. இப்போது நீ விளையாடுகிறாய், நீ தும் கேல்தே ஹோ விளையாடுகிறாய். ஆனந்தா கேது தும் கேல்தே ஹோ, தும் கேல்தே ஹோ, தும் கேல்தே ஹோ. அதே பெண்ணாக இருந்தால் தும் கேல்தி ஹோ, தும் கேல்தி ஹோ, தும் கேல்தி ஹோ. அதாவது தும்முன்னா தேஹோ தீஹோ வரணும். அதான் கான்செப்டு. அடுத்தது நீ சாப்பிடுகிறாய், நீ சாப்பிடுகிறாய், தும் நீ சாப்பிடுகிறாய் காத்தே ஹோ, தும் காத்தே ஹோ ஆனந்தாக்க தும் காத்தே ஹோ, தும் காத்தே ஹோ. அதே பெண்ணாக இருந்தால் தும் காத்தி ஹோ, தும் காத்தி ஹோ, தும் நீ காத்தி ஹோ சாப்பிடுகிறாய். நீ வாங்குகிறாய், தும் நீ கரீதுதே ஹோ வாங்குகிறாய், தும் கரீதுதே ஹோ, தும் கரீதுதே ஹோ, தும் கரீதுதே ஹோ. அதே பெண்ணாக இருந்தால் தும் கரீது தீ ஹோ, தும் கரீது தீ ஹோ, தும் கரீது தீ ஹோ. அடுத்தப்பட அவன் அவள். அவன் போகிறான், வஹ் ஜாத்தாக, வஹ் அவன் ஜாத்தாக போகிறான், வஹ் ஜாத்தாக, வஹ் ஜாத்தாக, வஹ் ஜாத்தாக ஆனந்தா. அதே பெண்ணாக இருந்தால் அவள் போகிறாள். தமிழில் அவன் அவள் மாறுதல் இல்லையா, இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அவன் வந்தால் போகிறாள், அவள் வந்தால் போகிறாள். அதே மாதிரி வஹ் ஹிந்தியில் வஹ் அவள் ஜாத்தி ஹே போகிறாள், வஹ் ஜாத்தி ஹே, வஹ் ஜாத்தி ஹே, வஹ் ஜாத்தி ஹே. அவன் விளையாடுகிறான், அவன் விளையாடுகிறான், வஹ் கேல்தாக தாக வருது பாருங்கள், வஹ் கேல்தாக, வஹ் கேல்தாக, வஹ் அவன் கேல்தாக விளையாடுகிறான். அதே மாதிரி அவள் விளையாடுகிறாள், வஹ் கேல்தி ஹே, வஹ் அவள் கேல்தி ஹே விளையாடுகிறாள், வஹ் கேல்தி ஹே, வஹ் கேல்தி ஹே. அவன் சாப்பிடுகிறான், அவன் வஹ் காத்தா ஹே சாப்பிடுகிறான், வஹ் காத்தா ஹே, வஹ் காத்தா ஹே, வஹ் காத்தா ஹே. அவள் சாப்பிடுகிறாள், காத்தி ஹே வருது பாருங்க, வஹ் அவள் காத்தி ஹே சாப்பிடுகிறாள், வஹ் காத்தி ஹே, வஹ் காத்தி ஹே, வஹ் காத்தி ஹே. அவன் வாங்குகிறான், வஹ் அவன் கரீதுதாக வாங்குகிறான், வஹ் கரீதுதாக, வஹ் கரீதுதாக, வஹ் கரீதுதாக. அதே பெண்ணாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழில் அவள் வாங்குகிறாள் சொல்கிறோம், வஹ் அவள் கரீது தீக, வஹ் கரீது தீக, வஹ் கரீது தீக, வஹ் கரீது தீக. இப்போ அடுத்த அப்புறம் ப்ளூரல் நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் போகிறோம், நம்ம 4-5 பேர் ஆண்கள் இருந்தால் போகிறோம். ஹம்னா நாங்கள், ஜாத்தே ஹை போகிறோம், ஹம் ஜாத்தே ஹை, ஹம் ஜாத்தே ஹை, ஹம் ஜாத்தே ஹை. அதே பெண்களாக 4-5 பேர் இருந்து போகிறாங்கன்னா ஹம் ஜாத்தி ஹை, ஹம் நாங்கள் ஜாத்தி ஹை போகிறோம், ஹம் ஜாத்தி ஹை, ஹம் ஜாத்தி ஹை. நாங்கள் விளையாடுகிறோம், ஆண்கள் 4-5 பேர் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் விளையாடுகிறோம், ஹம் நாங்கள் खेलते हैं விளையாடுகிறோம், ஹம் खेलते हैं, ஹம் खेलते हैं, ஹம் खेलते हैं. அதே பெண்களாக இருந்தாக்க ஹம் நாங்கள் खेलती हैं விளையாடுகிறோம், ஹம் खेलती हैं, ஹம் खेलती हैं, ஹம் खेलती हैं. அது
இப்போ நாங்கள் சாப்பிடுகிறோம், 4-5 பேராக இருக்காங்க, ஆண்களாக இருக்காங்க, பையங்களாக இருக்காங்க. அப்போது ஹம் நாங்கள் காத்தே ஹை சாப்பிடுகிறோம், ஹம் காத்தே ஹை, ஹம் நாங்கள் காத்தே ஹை சாப்பிடுகிறோம், ஹம் காத்தே ஹை, ஹம் காத்தே ஹை. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஹம் நாங்கள் காத்தி ஹை சாப்பிடுகிறோம், ஹம் காத்தி ஹை, ஹம் காத்தி ஹை, ஹம் காத்தி ஹை. நாங்கள் வாங்குகிறோம், பொருளை வாங்குறாங்க, நம்ம 4-5 பேராக போகிறோம், கடையில் போய் பொருளை வாங்க போகிறோம். ஹம் கரீதுதே ஹை, ஹம்னா நாங்கள், கரீதுதே ஹைனா வாங்குகிறோம், ஹம் கரீதுதே ஹை, ஹம் கரீதுதே ஹை, ஹம் கரீதுதே ஹை. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஹம் நாங்கள் கரீது தீ ஹை, கரீது தீ ஹை, ஹம் கரீது தீ ஹை, ஹம் கரீது தீ ஹை, ஹம் கரீது தீ ஹை. அடுத்த போல் நீங்கள், நாங்கள் எடுத்து நீங்கள், நீங்கள் போகிறீர்கள், நீங்கள்ங்கிறதுக்கு ஆப்பு, ஜாத்தே ஹை, நீங்கள் ஜாத்தே போகிறதுக்கு ஜாத்தே ஹை, ஆப் ஜாத்தே ஹை, ஆப் நீங்கள் ஜாத்தே ஹை, ஆப் ஜாத்தே ஹை, ஜாத்தே ஹை போகிறீர்கள், ஆப் ஜாத்தே ஹை, ஆப் ஜாத்தே ஹை, ஆப் ஜாத்தே ஹை. அதே பெண்களாக இருந்தாக்க ஆப் நீங்கள் ஜாத்தி ஹை போகிறீர்கள், ஆப் ஜாத்தி ஹை, ஆப் ஜாத்தி ஹை, ஆப் ஜாத்தி ஹை. இந்த ஆப்புங்கிறது 2-3 பேராக இருந்தாலும் ஆப்பு தான். நீங்கள் பெரியவங்களாக இருக்காங்க, மரியாதை நிமித்தமாகவும் ஆப்பு தான். ஓகேயா? இப்போ நீங்களே என்ன பண்ணுறோம், நம்ம 2-3 பேராக இருந்தாலும் நீங்கள்ங்கிறோம், ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாரு, அவரையும் நீங்கள்ங்கிறோம். அதே மாதிரி தான் அது ஆப்புங்கிறது. நீங்கள் விளையாடுகிறீர்கள், ஆப் நீங்கள் கேள்தேகை விளையாடுகிறீர்கள், ஆப் கேள்தேகை ஆண்களுக்கு, ஆப் கேள்தேகை, ஆப் கேள்தேகை, ஆப் கேள்தேகை. அவர் ஆண்களாக இருந்தாங்கன்னா. அதே கேர்ள்ஸு ஸ்டூடெண்ட்ஸு விளையாடினாங்கன்னா ஆப் நீங்கள் கேள்தீகை, ஆப் கேள்தீகை, ஆப் கேள்தீகை, ஆப் கேள்தீகை, ஆப் நீங்கள் கேள்தீகை விளையாடுகிறீர்கள். அடுத்தது சாப்பாடு. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் ஆண்கள் சாப்பிடுகிறீர்கள், ஆப் காத்தே ஹை, ஆப் காத்தே ஹை, ஆப் நீங்கள் காத்தே ஹை சாப்பிடுகிறீர்கள், ஆப் காத்தே ஹை. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அதே பெண்களாக இருந்தாங்கனாக்கா ஆப் நீங்கள் காத்தி ஹை சாப்பிடுகிறீர்கள், ஆப் காத்தி ஹை, ஆப் காத்தி ஹை, ஆப் காத்தி ஹை. அடுத்தப்போ நீங்கள் வாங்குகிறீர்கள், ஆண்களாக இருந்தால் ஆப் நீங்கள் கரீது தேகை வாங்குகிறீர்கள், ஆப் கரீது தேகை, ஆப் கரீது தேகை, ஆப் கரீது தேகை. நீங்கள் வாங்குகிறீர்கள். அதே பெண்களாக இருந்தால் ஆப் நீங்கள் கரீது தீகை வாங்குகிறீர்கள், ஆப் கரீது தீகை, ஆப் கரீது தீகை, ஆப் கரீது தீகை. அவர்கள் போகிறார்கள், அவர்கள் வே போகிறார்கள் ஜாத்தேகை, அவர்கள் போகிறார்கள், வே அவர்கள் ஜாத்தேகை போகிறார்கள், ஆண்களாக இருந்தால் வே ஜாத்தேகை, வே ஜாத்தேகை. அவர்கள் ஜாத்திகை, அவர்கள்ங்கிறது பெண்களாக இருந்தாக்க அதே வே அவர்கள் ஜாத்திகை போகிறார்கள், வே ஜாத்திகை, வே ஜாத்திகை, வே ஜாத்திகை. அவர்கள் விளையாடுகிறார்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தாக்க வே கேள்தேகை, வே கேள்தேகை, வே கேள்தேகை. அதே பெண்களாக இருந்தால் வே கேள்தீகை, வே கேள்தீகை, வே கேள்தீகை. அவர்கள் சாப்பிடுகிறார்கள், வே காத்தேகை, வே அவர்கள் காத்தேகை சாப்பிடுகிறார்கள், வே காத்தேகை, வே காத்தேகை, வே காத்தேகை. அதே பெண்களாக இருந்தாக்க வே காத்தீகை, வே காத்தீகை, வே காத்தீகை. அவர்கள் போகிறார்கள், ஆண்களாக இருந்தால் வே ஜாத்தேகை, வே ஜாத்தேகை, வே ஜாத்தேகை, வே அவர்கள் ஜாத்தேகை போகிறார்கள். அதே பெண்களாக இருந்தால் வே அவர்கள் ஜாத்தீகை பெண் போகிறார்கள், வே ஜாத்திகை, வே ஜாத்திகை, வே ஜாத்திகை. அவர்கள் வாங்குகிறார்கள், ஆண்களாக இருந்தால் வே கரீது தேகை, வே கரீது தேகை, வே கரீது தேகை. அதே பெண்களாக இருந்தால் வே அவர்கள் கரீது தீகை, வே கரீது தீகை, வே கரீது தீகை, வே கரீது தீகை. அடுத்து இவர்கள், இவர்கள் விளையாடுகிறார்கள், ஏ இவர்கள் கேள்தேகை, ஆண்களாக இருந்தாக்கா ஏ கேள்தேகை, ஏ கேள்தேகை, ஏ கேள்தேகை.
இவர்கள் விளையாடுகிறார்கள். அதே பெண்களாக இருந்தால் ஏ கேல்த்தி ஹை, ஏ கேல்த்தி ஹை, ஏ கேல்த்தி ஹை. இவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஏ இவர்கள் காத்தே ஹை சாப்பிடுகிறார்கள். ஏ காத்தே ஹை, ஏ காத்தே ஹை, ஏ காத்தே ஹை. இவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஆண்களாக இருந்தால். அதே பெண்களாக இருந்தால் ஏ காத்தி ஹை, ஏ காத்தி ஹை, ஏ காத்தி ஹை. இவர்கள் வாங்குகிறார்கள் ஆண்களாக இருந்தால் ஏ கரீது தேகை, ஏ கரீது தேகை, ஏ கரீது தேகை. அதே பெண்களாக இருந்தால் ஏ கரீது தீகை, ஏ கரீது தீகை, ஏ கரீது தீகை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தா தீ தா தீ ஃபூம் வரும் இல்லையா, மை வந்தால் ஃபூம் வரும், தும் வந்தால் ஹோ வரும், வே வந்தால் தேகை வரும். ஓகேயா? இதை நீங்கள் தரவாக 2-3 இடம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பேச்சு வாக்கில் தானாகவே எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒன்றும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசும்போது பேசி பேசி பழகுங்க, கேட்டு கேட்டு திருப்பி சொல்லி பழகுங்க. ஹிந்தி தானாகவே வரும். நீங்கள் இலக்கணங்கள்லாம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெக்கப் பண்ண வேண்டாம், நெட்டு பண்ண வேண்டாம். நிறைய பழக பழக தானாகவே ஹிந்தி வரும். ஓகே? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத். நன்றி.